श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावदे अध्यायम 134 श्लोकम। यत् सांख्यै प्राप्यते स्थानं तद्योगैरपि गम्यते एकं सांख्यं च योगं च यः पश्यति स पश्यति। இந்த 9வது அத்தியாயத்திலோ இப்போ நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான விசாரணை. அத்தியாயத்துடைய நோக்கமே நிர்குண பிரம்ம உபாசகர் பற்றி. நிர்குண பிரம்ம உபாசனா விருத்தி கிரமமாக அப்புறம் நிர்குண பிரம்ம ஞான விருத்தியாக மாறும். சகஜமாக வேதாந்த பரிவாரத்துக்குள்ளேயே வேதாந்தத்திலேயே முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணுற ரெண்டு குரூப்ஸ் தான் விஷயங்கள் ரெண்டாக தான் சொல்லப்படும். ஒன்று சகுண பிரம்ம உபாசகர், அவர் கிரமமுக்தி அடைவார் பிரம்மலோகத்துக்கு போய். இன்னொன்று நிர்குண பிரம்ம ஞானம் சத்யோ முக்தி கொடுக்கும். இதுதான் ரெண்டு விஷயம், ரெண்டு வகையான மக்கள். ஆனால் வித்யாரண்ய சுவாமி ரொம்ப முக்கியமாக மூணாவது அவருடைய ஜீனியஸ்னஸ், மூணாவது குரூப்னு ஒன்று கொண்டு வராருங்க. அது என்னன்னா நிர்குண பிரம்ம உபாசனா అనేది பொதுவாக இது டிபேட்டு பண்ணக்கூடிய ஒரு டாபிக் வேதாந்திகர்களுக்குள்ளேயே. ஏன்னா నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన అనేది శాస్త్రத்திலோ அங்கெங்கெங்கோ சொன்னால் கூட அது ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லாதனால யாருமே அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் பண்ணுறது அப்படி இல்லை. நிர்குண பிரம்ம ஞானந்தான் சத்யோமுக்தி. ஆனால் வித்யாரண்ய சுவாமி இந்த 9வது அத்தியாயத்தினை அதுக்காகவே ஒதுக்கி வச்சு அதுக்கு வேண்டிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு சம்வாதி பிரம்ம பெயரோடு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இப்போது அதை நிரூபணம் பண்ணும்போது வர பல கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வராரு. அப்படி சொல்லும்போதும் இது இருக்குது, சாஸ்திரத்திலேயே இருக்குது அப்படின்னு பல சாஸ்திரங்கள் ஸ்மிருதி ஸ்ருதி ரெண்டுத்துல நிந்தியும் எடுத்து பல விதமாக அது பிரதிபாதனம் பண்ணுறாரு. அதனால் அந்த விஷயம் சொல்லும் போது இப்போது இந்த 134 இந்த வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸில் ரெண்டு வகையானவங்க இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ரெண்டு வகை பற்றி சொல்லும்போது அது ஒருத்தர் சாங்கியர்கள், இன்னொருத்தர் யோகிகள். இந்த விஷயம் பற்றி கேள்வி அர்ஜுனனே பகவத்கீதையிலோ 5வது அத்தியாயத்திலோ 5வது ஸ்லோகத்திலோ 5வது ஸ்லோகம் இல்லை அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே கேள்வியோடு ஆரம்பித்தான். என்னன்னா சாங்கிய அப்படின்னா விசாரம் அன் அர்த்தம். இப்போது பகவத்கீதை கான்டெக்ஸ்ட்டு கடந்த வகுப்புலே நான் சொல்லியிருக்கேன்னா அது என்ன, இப்போ பகவத்கீதையிலிருந்து அந்த 5வது ஸ்லோகத்தின் நேராக அப்படியே பாடியில் லிஃப்ட் பண்ணி இங்கே வித்யாரண்ய சுவாமி பிரதிபாதனம் பண்ணுறாரு. அப்போது இதுக்கு அடிப்படையாக இருக்கிற அர்த்தம் என்னான்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதே இப்போது 9வது அத்தியாயத்தில் இந்த கான்டெக்ஸ்டில் வித்யாரண்ய சுவாமி எதுக்காக இது இங்கே சொன்னார்ன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்மிருதி பிரமாணம் இந்த பகவத்கீதை, சாங்கியம் அண்ட் யோகம். எது சாங்கியம்னா என்னன்னா விசாரம் பண்ணுறது தத்துவம் பற்றி.
அப்படின்னா அவங்கள ஒரு சந்நியாசிகள்னு ஒரு குரூப்பாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இன்னொன்று வந்து யோகம் அப்படின்னா கர்மிகள், கர்மா அப்படி அவனை கிரகஸ்தர்களை நம்பி ஒரு குரூப் வச்சுக்கிறோம். அப்போது இப்படி சொல்லும்போது இதே 2 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இந்த அத்தியாயத்தில் சொல்லும்போது சாங்கியர்கள்னா இங்கேயும் விசாரணை பண்ணுறவங்க தான். ஓகே, விசாரம், ஞான விசாரம். யோகம்னா இந்த இடத்துல நிர்குண பிரம்ம உபாசனா என்ன, அதையும் கர்ம கீழே தானே வரும்னு சொல்லிட்டோம். அதனால் நிர்குண பிரம்ம உபாசனை இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? விசாரம் வந்து ஞானத்தின்னு கொடுக்கும். அப்படின்னா உணவு சாப்பிட்ற மாதிரி, ஈட்டிங் த ஃபுட் லைக். ஆனால் சாப்பிட்டா மட்டும் போதுமா? அது டைஜஸ்ட் ஆக வேண்டாமா? எசிமுலேட் பண்ணிக்க வேண்டாமா? பண்ணிக்கணும். அப்போ யோகா வந்து கிவ்ஸ் தி ஞான யோக்கியதா. அப்படின்னா ஆகாரம் சாப்பிட உணவு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி புரியுறதா? இப்போது சாப்பிட்றது முக்கியம். எனக்கு ஒருத்தனுக்கு ரொம்ப எனக்கு நல்லா எசிமுலேட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் நான் சாப்பிடல. ஆனால் ஒருத்தனை சாப்பிட்றான், ஆனால் அப்சார்வ் பண்ணிக்கூட சக்தி இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சாப்பிட்றதே முக்கியம், எசிமுலேட் பண்ணிக்கிறதே முக்கியம். அந்த மாதிரி பார்க்கும்போது யோகம் என்பது அது கர்மயோகம்னு சொன்னாலும் சரி, இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நிர்குண பிரம்ம உபாசனா అనేది கூட யோகம்னு சொல்கிறோம். கர்ம இந்த இதையும் அப்புறம் விசாரம் ஞானம் ரெண்டுமே வேணும். போத் ஆர் எசென்ஷியல்னு புரிஞ்சுக்கணும். போத் ஆர் எசென்ஷியல். இல்லைன்னா மேலோட்டமாக பார்க்கும்போது சாங்கியத்தினால் எந்த கோல் அடைகிறாங்களோ கர்மத்தினாலையும் அதே கோல் அடைவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும் மேலோட்டமாக பார்த்தா. அதே மாதிரி கர்மணைவஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः. பகவான கீதையில் ஜனகர் அவங்க எல்லாரும் கர்மம் செஞ்சுக்கிட்டு முக்தினை அடைஞ்சாங்கன்னு சொன்னார். அப்படி என்ன அப்போ பரவாயில்ல, கர்மமே போதும்னு நினச்சிக்கூடாது. கர்மத்வாரா ஞான யோக்கியத்தை அடைஞ்சு ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் கர்மத்தில் ஈடுபட்டு இருந்தால் கூட அவங்க ஞானிகளாகவே இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே எசென்ஷியல். கர்ம யோக்கியத்துக்காக கர்மயோகம் வேணும். அப்போ எப்படி பிரிக்கணும்? இப்போ இந்த 2 வகையை பாருங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கர்மயோக பிரதானமாக வச்சுக்கிட்டு விசாரணமும் பண்ணணும். ஸோ கர்மயோக பிரதான குரூப் ஒன்றும், ஆனால் விசாரணை அவங்களும் பண்ணணும் இருக்கு. ரெண்டாவது யாருன்னா விசார பிரதானம் குரூப், ஆனால் கர்ம அவங்களுக்கு இருக்கும். அதனால சன்னியாசிகளுக்கு அவங்களுக்கு சில கர்மம் சொல்லப்பட்டது. அதனால் கர்ம అనేది எல்லாருக்கும் தேவை. ஆனால் ஞான விசார பிரதானமான குரூப். இப்படி தான் 2ஆக பிரித்து பார்த்துக்கணும். தவிர இது வேறு விதமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடாது. சரி, மொத்தத்தில் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் கோட் பண்ணாரு எதுக்காகன்னா, இந்த சாங்கியமும் யோகம் என்பது ரெண்டுமே வேணும். நாங்கள் அந்த யோகமனே பேருக்கு கீழே தான் இங்கே நிர்குண பிரம்ம உபாசனானே ப்ரீ ஸ்டெப்புன்னு சொல்லிகிட்ருக்கேன். அதனால் இதில் ஒன்றும் தப்பில்லை பாரு, பகவத்கீதையில் கூட அதுதான் சொல்லப்பட்டதே என்னார். சரியா? அதுக்கு பிறகு இப்போது 135வது ஸ்லோகத்தில் ஓகே, ஸ்மிருதி மட்டும் இல்லைப்பா, நான் ஸ்ருதி கூட கோட் பண்ணி, ஸ்ருதி என்ன வேதம், இதே விஷயத்தினே அங்கே சொன்னது கூட நான் உனக்கு சொல்லுவே அப்படின்னு 135 சொல்கிறார். தத் காரணம் சாங்கியயோக அதிகம்யமிதி ஹி ஸ்ருதிஹ யஸ்து ஸ்ருதேர்விருத்தः சஹ ஆபாசः சாங்கியயோகயோஹ. இந்த காரணத்தினால தான் தத் காரணம் அப்படின்னா முக்திக்கு காரணம். ஓகே, லிபரேஷன் ஆஃப் தி அப்புறம் அப்படின்னா
ஸ்வரூப் ஆத்ம ஞானத்துக்கு காரணம் த காஸ் ஆஃப் லிபரேஷன். அது லோகத்தில் அது ஸ்ருதிలో என்ன சொல்லுது, சாங்கிய யோக அதிகம்யம் அப்படின்னு சொல்கிறாரா. இதுதான் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் மந்திரத்தில் வந்து இங்கே கோட் பண்ணுறாரு. இது கொட்டேஷன்ஸில் வச்சுக்கணும். மந்திரம் மொத்தம் சொல்கிறது இல்லை, கொஞ்சமாக. என்னது, சாங்கிய யோக அதிகம்யம் இதி ஹி ஸ்ருதி. இது இப்படி ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஓ, அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, சாங்கியமும் யோகம் அதிகம்னா இந்த ஆத்ம ஜானம் விசாரணத்வாராயும் அப்புறம் உபாசனத்வாராயும் கர்ம துவாரா மெடிடேஷன் வச்சுக்கோங்க. நிர்குண பிரம்ம உபாசன மெடிடேஷன் துவாரம் அடையலாம் அப்படின்னு ஸ்ருதியிலோ சொல்லப்பட்டிருக்கே. இது ஸ்ருதி அப்படின்னு அந்த வரி அந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தை பற்றி அது முடிஞ்சது. அப்போது இப்படி சொன்னால் மறுபடியும் சந்தேகம் வரத்துக்கு காரணம் இருக்குது. பாருங்கள், ஸ்ருதினி கோட் பண்ணாலும் கன்ஃபியூஷன் வரதுக்கு காரணம் இருக்குது. ஓ, அப்படின்னா சாங்கிய யோக அதிகம்யன்னா தே வில் பி காஸ் ஃபார் த லிபரேஷன்னா, அப்போது யோகம் கூட லிபரேஷன், மெடிடேஷன் கூட லிபரேஷன் கொடுக்குமா? ஞானம் தேவையில்லையா? இல்லை சாங்கியம் தனியாக அதையும் மோட்சம்னு கொடுக்குமா? ரெண்டு தனித்தனியாக கொடுக்குமா? அப்படி இல்லை, ரெண்டு தனித்தனியாக கொடுக்காது. அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது இன்னொரு லெவலில் திங்க் பண்ணும்போது, இந்த சாங்கியம் అనేది வந்து கபில மகாமுனி சாங்கியமும் யோகம் என்பது வந்து ஷட் தர்ஷனங்களுக்குள்ளே வர ரெண்டு ஆஸ்திக தர்ஷனங்கள். ஷட் தர்ஷனங்கள் என்ன? சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிக, மீமாம்ச அண்டு வேதாந்தா. இந்த 6 ஷட் தர்ஷனங்கள்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் வேதத்தின் ஒத்துக்கிறவங்க. அதனால் இவங்க எல்லாரும் ஆஸ்திக தர்ஷனங்களுக்குள்ளே வருவாங்க. வேத அந்தரங்கமாக இருக்கான். வேத பாக்கியமான சில கூடிகளில் இருக்குது, அது வேறு. இப்போது இதில் இந்த சாங்கியம் யோகத்தினு கூட பூர்ணமாக எல்லாரும் சொல்கிறது எடுக்கலாமன்னு இந்த 6ல் வந்து வேதாந்தந்தான் பூர்ணமான தர்ஷனம் பிரமாணம். வேதாந்தத்துக்கு விசாரணத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த 5 தர்ஷனங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய உதவி கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும், ஆக்சிலரிஸாக தான் இருக்கும். தவிர யாராவது வந்து சாங்கியம்னு சொன்னால் பொதுவாக தர்ஷனமாக பார்க்கும்போது இந்த சாங்கியமனை வார்த்தை கூட பகவான் கிருஷ்ணர் உபயோகப்படுத்துகிறாரு. சாஸ்திரத்தில் பல இடத்துல இருக்கிறது. ஆனால் இது ஒரு தர்ஷனமாக வெளியில் வந்தபோது கபில மகாமுனினால், எந்த கபில மகாமுனி? பாகவத்தில் இருக்கிற கபில மகாமுனி இல்லை. இது அப்புறம் இன்னொரு கபிலர் யாரோ வந்து இந்த தர்ஷனம் யோக சாங்கியம் இது அவர் பிரதிபாதனை பண்ணி அது நிறைய அதை பற்றி விஷயங்கள் இருக்குது, விஸ்தாரமாக இருக்குது. சாங்கிய சூத்திரங்களோடு இருக்குது, ஆனால் இப்போ அவைலபிளாக இல்லை. அப்படியே மாதிரி யோகம் என்பது வந்து பதஞ்சலி மகர்ஷினால் கொடுக்கப்பட்ட யோக சாஸ்திரம் சூத்திரங்கள் இருக்குது. இப்போது இந்த சாங்கியம் யோகம் வேதாந்தத்துக்கு ஸ்ருதி மாதாக்கு விருத்தமாக சொல்லாத வரைக்கும், ஓகே, ஸ்ருதிக்கு ஸ்ருதிபத்தமாக இல்லாமல் விருத்தமாக சொன்னால் அதில் ஏதாவது அது எடுக்கக்கூடாது, அது நம்ம விட்டுடலாம். ஏன்னா இந்த மேலே 5 தர்ஷனங்களுக்குள்ள சில குறைகள் இருக்கு அது அவங்களுக்கு. அதனால் இப்போது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கன்ஃபியூஷன் வரும்னு சொல்லி பிரம்மசூத்திரத்தில் இந்த விஷயத்தினி வியாச பகவான் நல்லா விசாரணை பண்ணி அவர் அவங்க வந்து பிரம்மசூத்திரத்தில் அவங்கள ரெஃப்யூட் பண்ணிட்டார், நெகேட் பண்ணிட்டார். எப்படி என்ன அப்போ எடுத்துக்கணும் அதில் அண்ணா இங்கேயும் அப்போது சில ஸ்ருதி உபனிஷத்துகளே சாங்கியம் யோகமனே வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுன்னா அதோடைய அர்த்தம் வேறே. ஆனால் அது தர்ஷனமாக தனியாக ஒரு குரூப்பாக வந்து நிற்கும் போதோ
அது ஸ்ருதிக்கு பூர்ணமாக பத்தமாக இருந்தால் ஓகே. ஆனால் அப்படி பூர்ணமாக மேலே 5 தர்ஷனங்களும் ஸ்ருதி மாதாவுக்கு பூர்ணம் அனுகூலமாக இல்லை, வேதாந்தம் தவிர. வேதாந்தம் தவிர வேதாந்தம்னாவே ஸ்ருதி மாதா தானே. வேதாந்தம்னா ஸ்ருதி தனியாக நிற்கிறது, வேதம் உபனிஷத்து. அதனால இந்த 2வது வரியிலோ இங்கே வித்யாரண்ய சுவாமி அதையும் கோட் பண்ணி தெரிவிக்கிறார். என்னன்னா, சரி சாங்கிய யோகத்தினால இந்த ஞானத்தை அடையலாமன்னு ஸ்ருதியிலோ உபனிஷத்துகளில் சொன்னாலும், ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில், ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து அது ஃபுட்நோட்டில் கொடுத்துருக்கோம். 6வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம். அதில் ஒரு வார்த்தை மட்டும்தான் முக்கியமாக இங்கே எடுத்து போட்டார். அந்த ஸ்லோகம் என்னன்னா, நித்யோ அனித்யானாம் சேதன அச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யஹ விததாதி காமான் தத் காரணம். மேலே சொன்னது என்னன்னா சத்தியம் பற்றி, பிரம்மன் பற்றி. அந்த காரணம் பிரம்மா, நிர்குண பிரம்மா. தத் காரணம் சாங்கியயோகாதி கம்யம். இந்த வார்த்தை தான் எடுத்து இங்கே வித்யாரண்ய சுவாமி கோட் பண்ணார். ஞாத்வா தேவம் உச்சதே சர்வ பாபைஹி அப்படின்னு மோட்சம் அடைவான் அர்த்தம். அப்படின்னு சாங்கிய யோகம் அதிகம்யா அது இங்கே கோட் பண்ணார். சாங்கியம் யோகம்னா இப்போது கூட லோகத்தில் சாங்கியம் தனியாக விசாரணை பண்ணும்போது பல வாதங்கள் இருக்குது. வேதாந்தத்தின் அவங்க ஸ்ருதினி பூர்ணமாக அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அதனால இந்த 2வது வரியில் யஹத்து ஸ்ருதேஹே விருத்தா, ஸ்ருதிக்கு விருத்தமாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அது எடுத்துக்க வேண்டாம். ஸ்ருதிக்கு பத்தமாக இருக்கிற அவிருத்தமாக இருக்கிறதுனா ஒத்து வரதாக இருந்தால் அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா விருத்தமாக இருக்கிறது நெகேட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஸ்ருதிக்கு விருத்தமாக பேசுகிற அந்த சாங்கியம் ஏதாவது இருந்தால் அது நெகேட் பண்ணி அது ஆபாசா சாங்கியா. ஆபாசம்னா போய் அது எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஆபாச யோக அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதுதான் 2வது வரியில் சொன்னார். ஆனால் இது பிரம்மசூத்திரத்திலேயே வியாசரே சொல்லியிருக்கார். அப்படி பார்க்கும்போதும் இந்த சாங்கிய ஸ்ருதி விருத்தமாக இருந்தால் எடுத்துக்கூடாதுன்னாரு. ஓகே. அப்புறம் என்ன இதில் டிஃபால்ட்ஸ்ன்னா 1-2 சொல்கிறேன். ஜஸ்ட் நமக்கு அவ்வளோ ஆழமாக போய் பார்க்க வேண்டாம் சாங்கியத்தில் என்ன இருக்குன்னு. சாங்கியத்தில் அவங்க பேசுகிற 24 தத்துவங்களும் அது எல்லாத்தையும் நம்ம கூட ஒத்துக்கிறோம், வேதாந்தம் கூட ஒத்துக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் சாங்கியர்களில் இருக்கிற ஒரு குறை என்னன்னா, இவங்க பிரகிருதி, புருஷா, ஜீவா இவங்க 3 பேருமே எட்டர்னல், நித்தியம்னு சொல்கிறாங்க. இது தப்பு. ஏன்னா எட்டர்னல் అనేది ஒன்று தான் இருக்கணும். 3 இருந்தால் அது எட்டர்னல் எப்படி ஆகும்? இந்த எட்டர்னல் அந்த எட்டர்னல்னே கேன்சல் பண்ணும், கான்ட்ரடிக்ஷன் வரும். ஸோ ஸ்ருதி பிரமாணம் என்னென்னா எட்டர்னல் అనేది ஒன்று தான். ஆனால் அவங்க 3 பேசுகிறாங்க, 3மே எட்டர்னல்ன்றான், சாஸ்வதம்ன்றான். அது மட்டும் இல்லை, சாங்கியத்தில் ஈஸ்வரன் ஒத்துக்கிறது இல்லை அவங்க, ஐஸ்வரவாதம். அப்படி சில குறைகள் இன்னும் இருக்குது. அதே மாதிரி யோகத்தில் பார்த்தோம்னா இவங்க கொஞ்சம் மெச்சூர்டு. என்ன, ஈஸ்வரன் ஒத்துக்கிறாங்க இவங்க. ஆனால் எப்படி ஒத்துக்கிறாங்கன்னா, ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும்தான். அவர் நிமித்த காரணம் மட்டும்தான். நிமித்த காரணம் இன்டெலிஜென்ஸ் காஸ் மட்டும்தான். ஆனால் உபாதான காரணம் மட்டும் பிரகிருதி தனிதான்றான். ஆனால் சாஸ்திரம் அது ஒத்துக்கலையே. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? முண்டகோபனிஷத்திலே பார்த்தோம். யதோர்ணாபி சுருஜதே கிருண்ணஹதே ச. உபாதான காரணம், நிமித்த காரணம். அந்த 8 கால பூஜை எப்படி சிலந்தை தானே மெட்டீரியல் உருவாக்கி தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, தனக்குள்ளே எடுத்துக்கிறது. அப்படி சாஸ்திரம் அப்போது ஒத்துக்கலை. ஆனால் இவங்க உபாதான காரணம் மட்டும் ஈஸ்வரன் ஒத்துக்கலை. அங்கே ப்ராப்ளம்.
அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க அவங்க, ஆத்மா வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆத்மா, மெனி ஆத்மாஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லுவான் யோகத்தில். அது மட்டும் இல்லை, ஈச் ஆத்மா ஆல் பர்வேடிங் அனுவாங்க. அது எப்படி என்னன்னு தெரியல இல்லையா, கன்ஃபியூஷன், சாஸ்திரத்துக்கு விருத்தம் வேதத்துக்கு. ஸோ இப்படி தேர்ஃபோர் அவிருத்த போர்ஷன்ஸு வந்து சாங்கியனே அவிருத்த ஸ்மிருதியாக எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்மிருதின்னா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வெறும் நடுவில் வந்து சொன்னது தானே, ஸ்ருதிக்கு பேஸ் பண்ணி சொன்னது ஓகே. அதே மாதிரி இந்த யோகா கூட அவிருத்த யோக ஸ்மிருதி అని வச்சுக்கிட்டு அதில் வந்து நமக்கு யோகத்தில் அஷ்டாங்க யோகம் ரொம்ப யூஸ்ஃபுல் அப் டு தி தாரண தியான சமாதி. அதுதான் நிறைய டிஸ்கஷன் வந்தது. அந்த நியமம் யமங்கள் இதெல்லாமே கூட சாதன சத்துஷ்டய சம்பத்திலும் ஒரு சாதகனுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். அதனால் அங்கே வரைக்கும் அதையும் ஆக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தை சொல்லி சாங்கியம் யோகம் అనేది வந்து அதில் குறைகள் இருந்தால் அது மட்டும் எடுத்துக்கலை, அவிருத்தமாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். பிரம்மசூத்திரத்தில் கூட சொல்லப்பட்டது என்ன. அதுக்கப்புறம் 136வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்குறோம். இங்கே விஷயம் என்னன்னு, இங்கேருந்து டாப்பிக்கு மாறுறது என்ன, சரி நிர்குண பிரம்ம உபாசனம் பண்ணிகிட்ருக்கிறான் ஒருத்தனும், வாழ்க்கை முழுசாக பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆனால் இங்கே இன்னும் அவனுக்கு நிர்குண பிரம்ம ஞானம் ஏற்படலை. ஆனால் சரீரம் போகிறது இறந்து போகிறான். அப்படி ஒருவேளை நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணிகிட்டே இறந்து போனவனுக்கு என்ன ஆகும்? இது அர்ஜுனனு 8வது அத்தியாயத்தில் கேட்ட கேள்வி மாதிரி. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போதும் இந்த பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணலை இந்த ஜன்மத்தில். அப்படி என்ன அந்த உபாசனை வந்து அவர் வந்து என்ன ஆகிடுவார், நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அவனுக்கு, வாட் இஸ் டெஸ்டினி அப்படின்னு கேள்வி வந்தால் அதுக்கு பதில் சொல்கிறாரு. உபாசனம் நாபி பக்வம் இஹயஸ்ய பரத்ரசஹ மரணே பிரம்மலோகே வா தத்வம் விக்னாய முச்சதே. பிரம்மலோகே అని சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வந்திருக்கணும், அவனுங்க ஒன்றும் ஆக மாட்டான், கிரமமுக்தி, அவனுக்கு கிரமமுக்தி. இன்னொரு ஜன்மம் எடுத்துட்டு அவன் இங்கே பூலோகத்திலே பிறந்து அப்புறம் பிரதிபந்தங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு முக்தி, ஜீவன் முக்தி அடைவான். இல்லை உபாசனை பண்ணுறதுனால இவனும் பிரம்மலோகத்துக்கு, சகுண உபாசகர் கூட பிரம்மலோகம் போவான், இல்லை அந்தந்த தேவதாலோகம் போவான்னு சொல்லுவானா. அப்படின்னு என்ன அங்கே கிரமமுக்தி. அப்படி எதுக்கு கிரமமுக்தி அண்ணா, அங்கே போய் அவர் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவர்கிட்ட சாஸ்திர விசாரணம் கேட்டு மகா வாக்கியத்தினை கேட்டு அங்கே அந்த விசாரணத்தினால ஞானம் வரும். இங்கே உபாசனால் இது முடியாதனால அவனுக்கு இன்னும் அடுத்த ஜன்மம் இருக்கு. எந்த லோகத்திலையோ வேறு லோகத்திலையோ எந்த லோகத்தில் இருந்தால் விசாரணை பண்ணி அப்படின்னா சத்சங்கத்துக்கு போய் தான் ஆகணும். ஓகே, சுங்கம் சாவடி தப்பாது. சுங்கம்னா அந்த டோல்கேட், அங்கே அது வழியாக தான் போகணும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா யோக பிரஷ்டர் குரு பத்தி அர்ஜுனன் அங்கே கேட்டபோது யோக பிரஷ்டா, இன்னும் இந்த ஜென்மத்தில் காரியம் முடியல, கரை ஏறலை. அப்போ இவனுக்கு வந்து என்னாகும், எஸ்ய உபாசனம் இஹ பக்வம் ந அபி, இங்கே பூர்ணமாக பக்குவம் ஆகலை. ஓகே, பலம் பூர்ண பலம் கொடுக்குற மாதிரி இங்கே முடியலை, இன்னும் உபாசனையிலே இருக்கிறான். சிரவணம் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருந்தால் கூட அது பலிக்க மாட்டேங்குது. ஜீவன் முக்தி அகம் பிரம்மாஸ்மி అనేది சத்தியம், இது ஃபேக்டனே. இங்கே இனிமேல் எந்த உபாசனை எனக்கு தேவையில்லை, நான் நித்தியமுக்தனே ஒரு ஞான நிஷ்டை ஏற்படலை. அப்படி ஏற்படாத அவனுக்கு வந்து ஏற்படலைன்னா பரவாயில்ல, ஆல்தோ
அப்படி ஆகினாலும் கூட சக என்ன ஆகும், மரணேகே மரண சமயத்தில் அவன் வந்து பரத்திர த டைம் ஆஃப் த டெத்து கூட இவன் வந்து அதே பிரம்மா உபாசன தாட்டில் இருக்கிறதுனால அவர் வந்து பிரம்மலோகேவா, ஓகே, வெதர் ஹி கோஸ் டு பிரம்மாஜிஸ் பிரம்மலோகே ஆர் தத்துவம் விக்னாய முச்சதே, இல்லை அவன் அடுத்த இன்னொரு ஜன்மத்தில் இங்கே பிறந்து மறுபடியும் மகாக்க விசாரணை ஏதாவது பண்ணி அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டு இனிமேல் உபாசனை அதெல்லாம் விட்டுட்டு அவனு ஞானம் அடைவான். விக்னாய முச்சதே, தத்துவம் விக்னாய. ஓகே, இங்கே ஆறுன்னா அதர்வைஸ் எனக்கு இல்லை, அவன் வந்து இந்த லோகமோ இல்லை பிரம்மலோகத்தில் போய் விக்னாய, என்ன விக்னாய, அங்கே விசாரணத்தினால he realizes his self அகம் பிரம்மாஸ்மி అనేది, அப்போது he gets liberated முக்தி அப்படின்னு சொல்லி கிரம முக்தி விஷயம் இப்போது டாபிக்கு. சரியா, இங்கேருந்து நிறைய ஸ்லோகங்கள் இந்த கிரமமுக்தி விஷயத்தினே கோட் பண்ணிட்டு சொல்கிறதுக்கு மறுபடியும் கீதா, பகவத்கீதை அதே மாதிரி உபனிஷத்துகளின் கோட் பண்ணி பல ஸ்லோகங்கள் இந்த விஷயமே விசாரணை செய்யப்படுறது. அப்போ இங்கே இந்த பிரம்மலோகே அப்படியான இந்த வரி வந்து, இந்த சப்தம் வந்து, இந்த வார்த்தை సూత్రభూత వాక్యం, సూత్రభూత వాక్యం. మరణే బ్రహ్మలోకేవా అనేది సూత్రభూత వాక్యం. ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் இப்போது அவன் கிரமமுக்தி அவனுக்கு வரும். ஓகே, கிரமமுக்தி தான். அதனால் முக்தி என்ன நேராக உடனே வராது, கிரமமாக வரும். எப்படி, அவனு மறுபடியும் விசாரணை பண்ணி. ஸோ இதுதான் சொல்லி இது வந்து இப்போது பகவத்கீதையில் மறுபடியும் இந்த கிரமமுக்தி யோக பிரஷ்டனை பற்றி சொன்ன அதே 8வது அத்தியாயத்தில் வந்து கோட் பண்ணி இங்கே சொல்கிறார். படிக்கிறோம். யம் 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 வாபி ஸ்மரன் பாவம் त्यजत्यन्ते कलेवरं तं तमेवैति यच्चित्तः तेन यातीति शास्त्रतः. முக்கால் பாகம் அந்த ஸ்லோகத்திலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு இங்கே வித்யாரண்ய சுவாமி கோட் பண்ணுறாரு. எங்கே வரைக்கும் இது கொட்டேஷனை வச்சுக்கணும். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் त्यजत्यन्ते கலேவரம் தம் தமே வைத்தி, அங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே கவுந்தே அதெல்லாம் வரும். அங்கே வரைக்கும் என்னன்னு பார்க்குறோம். அது அடுத்தது என்னன்னு பார்க்குறோம். இப்போது பகவத்கீதையில் வந்து எடுத்து கோட் பண்ணுறாரா, இங்கே வரைக்கும் ஸ்மிருதி, பகவத்கீதைன்னா கம்சன்றது ஸ்மிருதி கிரந்தம். அடுத்த பார்ட்டு வந்து இதுலேயே ஸ்ருதியும் எடுத்து இதே விஷயத்துன்னு சொல்கிறாரு. ஸோ முதல் மேலே வரி இந்த வரைக்கும் பார்க்குறோம். பகவத்கீதையுடைய கொட்டேஷன் என்னன்னு இது எல்லாம் கேட்டது ஆல்ரெடி. எந்தெந்த ஓகே எம் எம் என்ன தாட் வந்து பாவம் ஸ்மரன் அந்தே கலேவரம், சரீரம் விடுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுடைய மனசில் என்ன எண்ணம் முக்கியமாக ஸ்மரிச்சிட்டு இருப்பானோ ப்ரிடாமினெண்ட்டாக, அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சரீரம் விட்டுனதுக்கப்புறம் தம் தம் ஏவ ஏத்தி, அதுதான் ஒரு லீடிங் ஃபோர்ஸாக அடுத்த ஜன்மத்துக்கு எங்கே பிறக்கணும் எப்படி అనేది டிசைட் பண்ணுமா. ஏன் அப்படி லாஸ்ட் தாட்டுக்கு அவ்வளோ முக்கியம்னா, ஆமாம் அவ்வளோ பவர்ஃபுல் அது. அதுதான் ஒரு ஊக்கம் கொடுத்துட்டு அந்த சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரத்தை கொண்டு போகிறதுக்கு. அதனால தான் லாஸ்ட் தாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்னா, ஓ கடைசி நேரம் அந்த சமயத்தில் தானே தாட்டு, அப்போ நான் ராமா கிருஷ்ணா சொல்கிறேன்னா அப்படி சொல்ல முடியாது. இது கீதையிலும் பார்த்தோம். அதனால் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு பகவான் சொன்னார் இல்லையா, அது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா காலத்தில் இன்னும் சொல்லிகிட்டே இருந்தால் அந்த மரண சமயத்தில் கூட உட்காந்து நமக்கு கேட்கும்போதே நார்மலாக இருக்கும்போதே நம்ம மைண்ட் எங்கோ பல இடத்துல போகிறது.
அப்புறமாவது உயிர் போகிற சமயத்திலோவா அது ஞாபகம் இருக்கணும்னு சொல்லணுமா? இல்லைன்னா பொதுவாக யோக நிலையில் சரீரத்திலிருந்து அந்த பிராணத்தின் விடணுமன்னா யோக நிலையை நமக்கு நார்மலாகவே கிளாஸில் உட்காந்துட்டு 1 மணி நேரம் நேராக கேட்குறதுக்குல அப்போ யோகா ஆசனம் உட்காந்துட்டு பிராணாயாமம் பண்ணி அதை பிராணங்கள் எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து பிரம்மரந்திரத்திலிருந்து இதெல்லாம் எங்கே சாத்தியம்? யாருக்கு, எத்தனை பேருக்கு? அதனால் கடைசி நேரத்தில் பண்ணி முடிக்கிற வேலை இல்லை. இது 24/7 இப்போ வந்து பண்ணிட்டு இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கு. அதனால் இந்த ஸ்லோகம் இப்போ பேசுகிறது கிரமமுக்தி. கிரமமுக்தி யாருக்கு? உபாசகர்களுக்கு. உபாசகர்னு யாரோ ட்ரையாங்கிள் ஃபார்மேட்லேயே இருக்கிறவங்க. அப்படின்னா நானும் ஜகத்து ஈஸ்வரா மூணு இருக்கு. அந்த ஈஸ்வரனும் இந்த ஜகத்தினால எனக்கு வர தொந்தரவுலேருந்து அவர் என்னை காப்பாற்றணும். இப்படி டிபெண்டிங் எல்லாமே தாசனாகவே இருந்துட்டு படுகிற பாவம் அப்படி இருக்கிற ட்ரையாங்குலர் ஃபார்மேட். அப்புறம் பைனரி ஃபார்மேட்டுக்கு வந்த பூர்ண ஞான மார்க்கத்தை பயணிக்கிறவனுக்கு இப்போது அந்த ஈஸ்வரனும் துணை இல்லை, எனக்கு நானே துணை. அந்த உபாசனை அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அது எந்த அளவுக்கு எனக்கு பண்ணி உதவி எனக்கு ஞான யோக்கியத்துக்கு அது பிரயோஜனப்பட்டது. இப்போது நானும் ஆத்மா அண்ட் அனாத்மா, புருஷ பிரகிருதி 2 தான் இருக்கு. அப்போது பைனரி ஃபார்மேட். அப்படிப்பட்ட வேதாந்த சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை இது. சரியா? ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு உபாசனையிலே இருந்து ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டில் இருக்கிறவங்களுக்கு புனர்ஜென்ம கம்பல்சரி. இப்போ அவங்க விஷயத்தில் தான் ஜென்மா புண்ணியம் பாபம் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஆனால் தான் பிரம்மமனை உணர்ந்தவனுக்கு இங்கே புண்ணியம் எங்கே, பாப்பம் எங்கே, ஜென்மம் எங்கே? இப்போவே ஜென்மம் இல்லை. ஜாதி நீதி குலகோத்திர தூரகம். சரி, மொத்தத்தில் யாருக்கு இப்போ அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கடைசி எண்ணத்து மேலே ஆதாரப்பட்டு அவனுடைய அடுத்த ஜென்மம் முடிவாகும். அப்போது அது சொல்லி கலேவரம் தம் தமே வைத்து இது எதுக்கு முந்தாவது ஸ்லோகத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்மிருதினு கோட் பண்ணார். இதே விஷயம் ஸ்ருதிலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என்ன ஸ்ருதி எங்கே சொல்லப்பட்டிருக்கு? எச்சித்தஸ்தேன ஆயாதி, யாதி అని எடுத்துக்கிட்டாரு. இது வந்து முக்கியமாக மூணு இடத்துல சொல்லப்பட்ட மாதிரி இது வந்து இங்கே கோட் பண்ணுறாங்க. பிருஹதாரண்யகோபனிஷத்து, சாந்தோக்கியோபனிஷத்து, அப்புறம் பிரஷ்னோபனிஷத்து. ஆனால் முக்கியமாக இது வந்து பிரஷ்னோபனிஷத்தில் தான் இந்த வார்த்தை இருக்கு. அப்போ எதுக்கு மிச்சம் 2 கோட் கீழே ஃபுட் நோட்டில் கொடுக்குறாங்கன்னா அது வந்து இந்த வார்த்தைக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி ஒரு தாட் அதிலும் இருக்குன்னு தவிர இங்கே வித்யாரண்ய சுவாமி எடுத்து கொடுக்குற இந்த வார்த்தை வந்து பிரஷ்னோபனிஷத்து நம்ம படித்தோம். அந்த பிரஷ்னோபனிஷத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. என்னது? யச்சித்தஹ தேன யாதி. அங்கே உபனிஷத்தில் தேன ஆயாதி அப்படின்னு சொன்னால் யாருடைய மனசு வந்து எந்த எண்ணத்தோடு அந்த சமயத்தில் இருக்கின்றனதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனு கொண்டு போகப்படுவான் அடுத்த சரீரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சாஸ்திரதா, சாஸ்திரம்னா ஸ்ருதி மாதா உபனிஷத்து. அப்போது இது சொல்லி அப்போ பிருஹதாரண்யக அதிலோ சாந்தோக்கியம்லோ சொன்னது என்ன? அங்கேயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினே அங்கேயும் பிரஸ்தாவனை செய்யப்பட்டிருக்கு. அப்படி பிரஸ்தாவனை செய்கிற விஷயத்தின் என்னன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தத் கிரதுர் நியாய. இதுக்கு இங்கிலீஷ்
டெஃபினேஷன் என்னன்னா, வாட் எவர் த மேன் திங்ஸ். வேறு என்ன இல்லை சொல்லுவோம், யத் பாவம் தத் பவதின்னு சொல்கிறோமா, அதுக்கு இங்கிலீஷு ஆஸ் த பர்சன் திங்ஸ், அதுதான் தத் கிரதுர் நியாய. ஓகே, அந்த வகையில் அங்கே பிருகதாரண்யகம் சாந்தோக்கியத்தில் கூட இந்த விஷயம் பேசப்பட்டது. ஸோ கிரமமுக்தி இந்த டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரமமுக்தின்னு இல்லை, வேறு எந்த ஜென்மத்துக்கு போகணும்னா, இப்போ எதுக்கு இங்கே நமக்கு ஏதோ திங்க் பண்ணால் இல்லை, பகவானை பற்றி திங்க் பண்ணணும். சகுண உபாசகரான சரி, நிர்குண உபாசகரானா கூட பிரம்மனை பற்றி திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் அவனும் கிரமமுக்தி அடையிறதுக்கு அடுத்த ஜென்மத்தில் திரும்பி அங்கேருந்து தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லி அடுத்தது 138வது ஸ்லோகத்தில் இந்த கடைசி நேரத்தில் அந்த தாட் அப்படி எப்படி இருக்கும், அது சகுண உபாசகருக்கு நிர்குண உபாசகருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும்போதும், டெத் டைமில் எப்படி வந்து they will decide the spiritual evolution, the course of the direction ani அந்த விஷயம் சொல்லும்போது, சந்த்ய பிரத்யயதோ நூனம் பாவி ஜன்ம ததா சதி நிர்குண பிரத்யயோபி ஸ்யாத் சகுணோபாசனே யதா. సగుణ ఉపాసన చేయరవను. ఓకే, భగవద్గీతలో பூர்வபக்ஷி இங்கே நினச்சி கேட்குற மாதிரி நினச்சிக்கிறோம், அப்படி கேள்வி இருக்கிற மாதிரி அதில் தெரியல. ஓகே, ஹவு திஸ் ஃபினாமினா ஃபங்க்ஷன்ஸ், என்ன ஃபினாமினா, இந்த கடைசி நேரத்தில் அந்த தாட்டுனால அந்த மனுஷன் வந்து அவனை அந்த லோகத்துக்கு போவான் அப்படின்னு. சகுண உபாசன விஷயம் எடுத்து பார்த்தா புராணங்களுக்குள்ளாவது இல்லை பகவத்கீதையில் கூட பகவானும் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அதனாலன்னு சொல்லி இந்த கிரமமுக்தி அப்படின்னு சொன்ன, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தேச்சன்னா வாழ்க்கையில் நீ என்னென்னெல்லாம் வேலை பண்ணுறியோ எல்லாமே செய்யும்போது சர்வ காலேஷு நன்னே நினச்சிக்கிட்டு ஸ்மரிச்சுட்டே பண்ணு. அப்படி செய்யும்போது மையர்பித மனோ புத்தி, மனசு புத்தி எனக்கு அர்ப்பணம் செஞ்சிட்டு இருந்த மாமே வைஷ்யஸ்ய சம்சயம், நீ வந்து சரீரம் விட்டு உயிர் விடுனதுக்கப்புறம் நீ என்னை வந்து சேருவே. மாமே வைஷ்யசி அசம்சயம், இதில் சம்சயமே இல்லை, யூ வில் டெஃபினெட்லி ரீச் மீ அப்படி என்னார். அப்படி என்ன அர்த்தம் என்ன, அது கிரமமுக்தியாக போய் முக்தி அடையணும். இங்கே ரீச்சிங்கன்னா புராணங்களில் ஓரளவுக்கு திரும்பி கோலோகம் சாகேத லோகம் கைலாசம் லோகங்கள் சொல்கிறது அது மட்டும் இல்லை, அது எடுக்கலை. இங்கே வந்து கிரமமுக்தி, இப்படி அங்கே பிரம்மலோகம் போய் கிரமமுக்தியாக நீ வந்து என்னை வந்து அடைவா. நீ என்னை வந்து அடைவா என்னென்ன மோட்சம் அடையிறன்னு அர்த்தம். ஆனால் உடனே இல்லை, மாமே வைஷ்யசி சம்சயம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு. ஸோ இது வந்து கிருஷ்ணா ஒரு ரூபமாக அப்படி எடுத்துகிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சகுண உபாசனை பண்ணும்போதும் ஓகே மாமனுஸ்மர, இந்த மாமனுஸ்மர అనేది வந்து சகுண ரூபமான கிருஷ்ணன்னு ராமர்னு நினச்சிக்கிறதா இருக்கலாம். இல்லை அந்த மாம் అనేది வந்து பிரம்மம் உபாசனை பண்ணிட்டு நினச்சிக்கலாம். மனசு புத்தி அதே சிந்தனை பண்ணும்போதும் ஸோ நேச்சுரல்லி நீ நன்னே அடைவே என்றார் பகவான். அப்படின்னா பிரம்மம் தான் அடையவேனே. ஆனால் அது கிரமமுக்தி தான். இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் நேராக உடனே அடையிறதுன்னா இங்கே ஞான விசாரணம்தான் பண்ணணும். அதனால் அந்த விஷயம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ பார்க்கும்போது இங்கே பாருங்க அர்த்தம், அந்திய பிரத்யயதா, பிரத்யயம்னா தாட் எண்ணம்,
அந்திய கடைசி நேரத்தில் வர நூனம் உண்மையாக சொல்லணும்னா அதுதான் பாவி ஜென்ம ததா சதி. அது பாவி ஜென்மக்கு காரணமாகிறது, அடுத்த ஜென்மத்துக்கு. ஓகே, ததா சதின்னு அப்புறம் சேர்த்துக்கிறோம். இப்படி சகுண உபாசனை, இந்த சகுண உபாசனை செய்கிறவங்க, மெடிடேஷனு உபாசனை தியானம் பண்ணுறவங்க, அப்படி இங்கே சகுண உபாசனை செய்கிறவங்க எப்படி இந்த மாதிரி கடைசியில் அந்த கடவுள்னே போய் சேருவான், புராணங்களில் சொல்கிற மாதிரி அந்த சாநித்தியம், அந்த சாயுஜ்யமே ஏற்படும், பகவான் கூட ஒன்றாயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நிரந்தரம் அநேக வருஷங்களில் கிருஷ்ண பக்தராவோ ராம பக்தராவோ இருந்து ராமநாமமே ராமஸ்மரணமே பண்ணிட்டு ராமத்தியானமே பண்ணிட்டு இருக்கிறவன் ராமன் கூட ஒன்றாயிடுவான், ராமனை போய் சேருவான் అని சொன்ன மாதிரி யதா சகுண உபாசே, சகுண உபாசனைలో அது எப்படி நடக்கிறதோ அநேக வருடங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தினி உபாசனை செஞ்சிட்ருக்கிறவன் நேச்சுரல்லி அவனுக்கு கஷ்டமில்லாமல் சரீரம் விடும்போது கூட ராம ராம ராமன் ராமச்சிந்தனையிலேயே இருந்துட்டு போவான். ஏன்? அபியாசத்தினால. அதே மாதிரி தான் யதா ததா. ஓகே, ததா சதி. அதே மாதிரி இந்த நிர்குண பிரம்ம உபாசன விஷயத்தில் கூட நிர்குண பிரத்யய அபி சியாத். அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். எப்போது 24 hours அந்த நிலை இருக்கணும், அந்த மாதிரி அப்படிப்பட்ட பக்தி, அப்படிப்பட்ட உபாசனை, அப்படிப்பட்ட இது இருக்கணும். அப்படி இருந்துகிட்டே இருந்தால் அத்தனை வருடங்கள் பண்ண 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 அந்த ப்ராக்டிஸ்னால் ஒரு சகுண உபாசகர் ஒரு பெரிய பரம பாகவதர் பக்தர்ன்னா இப்போ தியாகராஜர், மீரா அப்படின்னு அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் எதுக்குன்னு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. பிறந்தப்பிலேருந்து பாகவதாள குடும்பத்தை பிறந்து பகவத்கீதை படிச்சுட்டு பாகவதம் ராமாயணம் காலையில் 3 வாட்டி நித்திய பூஜை சந்தியாவந்தனம் இத்தனை பண்ணிட்டு இருக்கிற இவன் ஏதோ கொஞ்சம் லோக விவகாரம் கிரகத்திலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா கூட இவனுக்கு ஸ்மரணம் எப்போ நின்றுட்டா உட்காந்துட்டா தும்மல் வந்தால் கொட்டாய் வந்தால் கூட ராமா கிருஷ்ணானே சொல்லிகிட்டே இருக்கிற இவனை படுத்துக்கும் போது ஸ்மரிச்சுட்டே இருக்கிறவன் மரண காலமோ வியாதிய சமயத்துலேயோ பெட்டிடுன்னு இருக்கும்போதோ அந்த கடவுள் ஸ்மரணம் மறக்குமா? அதனால தான் அதே மாதிரி இந்த நிர்குண பிரம்ம உபாசனம் பண்ணி பண்ணி ஒரு பக்கம் சிரவணம் பண்ணிட்டு கேட்டதெல்லாம் அதனால தான் முடிகிற வரைக்கும் அந்த நிறைய வருடங்கள் அதில் ஈடுபடணும். முதல்ல கிரகஸ்தாசிரமத்தில் அப்படி முடியலன்னா கூட அப்புறம் ஈடுபடணும். ஈடுபட அதிலேயே சேச்சுரேட்டட் ஊறி போயிடுவோம். அப்போ என்ன கஷ்டம்? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நடக்கும்னு இந்த 138 சொல்கிறார். சொல்லி அதுக்கப்புறம் 139 மறுபடியும் ஒரு சிம்பிள் சில்லி கொஸ்டின் வருது. என்னென்னா, அப்போது உபாசனாலேயே முக்தி அடைய முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்றார். அது இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்குறோம். உபாசனால் முக்தி வரல, கிரம முக்தி தான். விசாரணனால தான் முக்தி. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உபாசனால் ஒருக்காகவும் கர்மத்தினால் ஒருக்காகவும் ஞானம் வராது. அங்கே அப்படி எப்படி எங்கேயுமே சொல்லலை. கிரம முக்தி தான் வரும். கிரமம் அப்புறம் என்ன அடுத்தது என்ன கிரமம் என்ன? இது பக்குவமாயிடுச்சுன்னா விசாரணத்வார மகாவாக்கிய விசாரணத்வார மட்டுமே ஸ்ரவணம் விசாரணத்வார ஞானம் முக்தி. ஆனால் இங்கே கேட்குறான், நித்திய நிர்குண ரூபம் தத் நாம மாத்ரேண கீயதாம் அர்த்ததோ மோக்ஷ ஏவைஷஹ சம்வாதே பிரமவத் மதஹ. கேள்வி என்னன்னா, இப்போது சகுண பிரம்ம உபாசனை பண்ணுறவங்கள விஷயம் பற்றி பல கதைகளும் பல புராணங்களும் கேட்கும்போது அவன் கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனு கூட ஒன்றாயிட்டான். அதே மாதிரி
இந்த நிர்குண பிரம்ம உபாசனை அகம் பிரம்மாஸ்மி சொல்லி வந்து இவன் அந்த பிரம்மனு கூட பிரம்மஸ்வரூபமே அடைவான். அவன் கிருஷ்ணஸ்வரூபமே அடைவான்னு சொன்ன மாதிரி இங்கே பிரம்மஸ்வரூபம் அடைவான். ஆனால் முக்தி அடையலையே. பாருங்க, சில்லி கொஸ்டின். கிருஷ்ணன் அடையிறதுன்னா என்ன அப்படின்னு, அது கிருஷ்ணனும் சகுண ரூபம், அவருடைய ஊர் அவருடைய லோகம் வேறேன்னு நினச்சிக்கிறான். அதே மாதிரி நிர்குண பிரம்மஸ்வரூபம் அடையிறானே தவிர முக்தி அடையலையே. அரே அசடு, அந்த ஸ்வரூபம் அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம் வந்து முக்தி அடைஞ்சானுதா. நீ ஏன் இப்படி ரெண்டு தனித்தனியாக புரிஞ்சுக்கிறேன்? எப்படின்னா ஒருத்தனும் கேட்குறான், நீ எப்படி ப்ளூ மவுண்டனில் போறியா சென்னைக்கு இன்றைக்கி நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து? என்ன, இல்லை ப்ளூ மவுண்டன் இல்லை, நான் நீலகிரியில் போகிறேன். நீ என்ன வேறே பார்த்து சொல்கிறேன்? நீலகிரியில் போகிறேன். அப்போ என்ன சொல்லணும்? அரே அசடு, நீலகிரி தான் தமிழில் சொல்கிறது, நீலகிரிக்கு இங்கிலீஷில் வந்து ப்ளூ மவுண்டன். அதே மாதிரி தான் கிருஷ்ண பிராப்தி, கிருஷ்ணஸ்வரூபம் அடைஞ்சான் அண்ணா அர்த்தம் மோட்சம் அடைஞ்சான்னு தான். அது எப்படி கிரமமுக்தி போய் அடைஞ்ச பிரம்மலோகத்தில் அடைஞ்சாலும் சரி, இந்த லோகத்தில் அடைஞ்சாலும் சரி, எங்கே அடைஞ்சால் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அடைஞ்சான். இப்போ கிரமமுக்தி விஷயத்தினால இங்கே கூட நிர்குண பிரம்ம உபாசகர் வந்து அப்புறம் பிரம்மலோகம் அடைஞ்சா அப்படின்னா என்ன, பிரம்மலோகத்தில் போனால் இனிமேல் திரும்பி வரமாட்டான், முக்தி தான் அங்கே. ஆனால் உடனே இல்லை, அங்கே திரும்பி கொஞ்சம் பிரம்மாஜி இருக்கிற வரைக்கும் இருந்து அவர்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும். ஆனால் சௌரியம் என்னென்னா அங்கே வந்து இவ்வளோ விஸ்தாரமாக படிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டுனாலையும் பிரம்மாஜி சொல்லிக் கொடுக்கறதுனாலையும் கொஞ்சம் உபதேசத்தினாலே கூட ஞானம் வந்திருக்கலாம். அந்த ஞான நிஷ்டலே இருப்பேன், ஜீவன் முக்தனை அங்கே இருப்பேன், அப்புறம் விதேய முக்தி ஏற்படும். அதனால் ஈஸ்வர ஸ்வரூபம், பரமேஸ்வர ஸ்வரூபம் இல்லை பிரம்மஸ்வரூபம் அடைஞ்சான்னு சொன்ன அர்த்தம் முக்தின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ இவன் பிரம்மலோகம் போனான்னா முக்தியை அடையிறதுக்கு தான் பிரம்மலோகம் போகிறான், இல்லை பிரம்மாஜி கூட கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் பேசுகிறதுக்கு இல்லை. அதனால் அப்படி திங்க் பண்ணாது, ரெண்டு ஒன்று தான். ஓகே, முக்தி வேறே இல்லை, ஸ்வரூப நிலை வேறே இல்லை, ஸ்வரூபம் அடையிறதுன்னு. அதனால தான் ஐ நோ மை செல்ஃப், தட் நோயிங் இட் செல்ஃப் இஸ் பீயிங். அவ்வளோதான். நான் யார் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதுதான் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா அது என்ன லட்டு மாதிரி இருக்குமா, கிருஷ்ணன் மாதிரி ஆகிறதுன்னா? ஆனால் புராணங்களை கேட்கும்போது என்ன ஆகும்னா, கிருஷ்ணன் மாதிரி அவங்களுக்கு சதுர்புஜங்கள் ஆயிட்டான், விஷ்ணு மாதிரி அவங்களுக்கு பீதாம்பரதாரிகள் ஆயிட்டான். உடனே அப்படிப்பட்ட அவங்களுக்கு அந்த விஷ்ணு கலை வந்துச்சு, விஷ்ணு தூதர்கள் விஷ்ணு மாதிரி இருப்பான். இது கதை, புராணம். சரியா? அதனால் முக்தி అనేది ஸ்வரூப உணர்வு. அதுக்கப்புறம் அப்படி சொல்லி 140வது ஸ்லோகத்தில் இது மேலும் விவரிக்கிறார். தத் சாமர்த்யாஜாயதே தீர்மூலா வித்யா நிவர்த்திகா அவிமுக்தோபாசனேன தாரக பிரம்ம புத்திவத். இங்கே மறுபடியும் ஒரு உபனிஷத்து ஸ்ருதினி கோட் பண்ணுறாரு. ஸ்ருதினி கோட் பண்ணி சொல்கிறாரு. என்ன அதுன்னா, முதல் வரி அர்த்தம் சரி, ரெண்டாவது வரியில் இருக்கிற அந்த ஸ்ருதியுடைய வாக்கியம் என்னதுன்னா, அவிமுக்த உபாசனேன. இந்த அவிமுக்த உபாசனேன అనేది, அவிமுக்தன் అనేది வந்து சிவனுக்கு, காஷி விஸ்வநாதனாக இருக்கிற சிவனுக்கு ஒரு பேரு அவிமுக்தா. இது வேதத்திலையும் பார்க்கலாம், புராணத்திலும் பார்க்கலாம், உபனிஷத்திலும் பார்க்கலாம். எந்த உபனிஷத்திலோ இந்த உபாசனா விஷயம் சொல்லப்படுறது அவிமுக்த உபாசனேன. பாருங்கள், உபனிஷத்துகளுக்குள்ளே கூட உபாசனைகள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபாசனை உனக்கு வந்து ஞான விசாரத்தை கொண்டு வந்து ஞானம் அடையும். அதனால் அவிமுக்த உபாசனை.
ஜாபாலா உபனிஷத்து, ஜாபாலா உபனிஷத்தில் இந்த சிவ உபாசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போது கைவல்யோபனிஷத்தை நம்ம படிச்சிருக்கோம். கைவல்யோபனிஷத்தில் கூட பார்த்தோம்னா கொஞ்சம் உபாசனா விஷயம் சொல்கிற மாதிரி உமா சகாயம், பரமேஸ்வரம், பிரபும், சிவம், இப்படியெல்லாம் பல வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுது. அது ஓம் யஷதருத்ரீய மதீதே கடைசி மந்திரத்தில் ருத்ரே అని வார்த்தை வருது. ஆனால் நடுவில் ஸ்லோகங்களை பார்த்தா கல்மினேஷன் பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் பிரம்ம வித்யதா மையே வசகலம் ஜாதம் అని வருது. அப்புறம் அது மட்டும் இல்லை, இந்த கடைசி ஸ்லோகத்தில் லாஸ்ட் பட் ஒன் அது ரெண்டாக பிரிச்ச ஓம் யஹ சத்ருத்ரீய மதீதே சோக்னி பூதோ பவதி சுராபானாத் பூதோ பவதி பிரம்ம ஹத்யாத் பூதோ பவதி கிருத்யாத் பூதோ பவதி தஸ்மாத் அவிமுக்தமாஸ்ரிதோ பவதி. பார்த்தீங்களா, அவிமுக்தா. யார் அது அந்த அவிமுக்தா? சிவபகவான். முக்கியமாக காஷியில் இருக்கிற சிவபகவான். இது ஜாபால உபனிஷத்து இன்னும் கூட கொஞ்சம் விஸ்தரித்து சொல்கிறது. ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இங்கே அவிமுக்தா அவருக்கு பேர். முக்தன்னா லிபரேட்டட்னு அர்த்தம், அவிமுக்தா மீன்ஸ் அன்லிபரேட்டட்னு அர்த்தம். அது எப்படி நெகட்டிவாக சொல்கிறது? அதுக்கு பல வியாக்கியாதங்களும் ஆச்சாரியர்களும் ரொம்ப ஜீனியஸாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, முக்தா எதுலேருந்து முக்தா? தர்ம அதர்மங்களிலிருந்து முக்தா. தர்ம அதர்மங்களிலிருந்து முக்தா அப்படின்னு பார்த்தா லோகத்தில் இந்த ஜந்துகள் எல்லாமே கூட, பசுகள் எல்லாமே கூட அதுக்கு தர்ம அதர்மம் அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, டிராஃபிக் ரூல்ஸு எந்த அது ரூல் அப்ளை ஆகாது. அப்படின்னா முக்தா எது ஜந்துகள் எல்லாருமே இந்த அதாதர்மத்தில் முக்தர்களாச்சு. அப்படிப்பட்ட பசுகளுக்கு எல்லாருக்கு தர்மாதர்மங்களிலிருந்து சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற பசுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆன்னு சொன்னால் அந்நியமாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா பசுகளுக்கு எல்லாருக்கு தர்மாதர்மங்கள் இல்லாமல் இருக்கிற அந்த பசுகள் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவனா அந்நியமாக, அங்கே ஆன நெகட்டிவ் எடுத்துக்கூடாது, அந்நியமாக இருக்கிற பசுபதி. அதனால தான் இந்த சைவ சித்தாந்தம், நேபாள் அந்த டெம்பிள் இதெல்லாம் பார்த்தோம்னா பசுபதிநாதம். ஓகே, பசுபதி பந்தம் பாசமனே அவங்க பேசுவான். ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் அவிமுக்தகான்னு சொல்கிறது அது உபனிஷத்தை உபயோகப்படுத்துறது. அப்போ அது டீப்பர் மீனிங் என்ன అనేది புரிஞ்சுக்கணும். எல்லா பசுகளையும் பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய பசுகளுக்கு பந்தம் இல்லை, தர்மாதர்மங்கள் இருந்தது. அப்படி அவரும் பகவானும் அனந்த சக்தியாக இருக்கிற பகவான் வந்து சிவரூபத்தில் காஷியில், அதனால தான் மரணமடைஞ்ச காஷியில் அந்த அவிமுக்த சுவாமி பகவான் காசி விஸ்வநாதரே அந்த இறந்து போன மனுஷனுடைய காதில் வந்து ஜீவன் கெட்ட அவனு மகாவாக்கிய உபதேசம் பண்ணுவாரா. சில பேர் ராமநாமம் சொல்லுவாருன்னுவாங்க. மகாவாக்கிய உபதேசம் பண்ணால் அப்போவே சத்யோ முக்தி. ஆமாம், ஜீவனுக்கு கேட்குற பாக்கியம். அதனால காசியில் இறந்து போகிறதே அவ்வளோ சிறப்பாக சொல்லப்படுறது புராண வகையில். இல்லை, இன்னொரு அர்த்தம் இந்த ஜாபால உபனிஷத்தை சொல்கிறது. வாரணாசின்னு பேர் இருக்குல்ல காசிக்கு, அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, இதில் வந்து வரணா அண்ட் ப்ளஸ் அசி, வரணா அசி அனே ரெண்டு நதிகள் இருக்கேன்னே அர்த்தம் புராணங்களில் வருது. ஆனால் இந்த உபனிஷத்து விவரிக்கிறது அரணா அசி అనేది வந்து வரணா அசி అనేది வந்து நம்ம ரெண்டு கண்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த ப்ரூமத்திய ஸ்தானத்துக்கு பேர் வரணாசி இல்லை வாரணாசி. இல்லை வாரணாசி அப்படின்னு அர்த்தம் என்ன? காஷி புராணத்தில் சொல்லப்பட்ட ஸ்தலம் பரமாக அங்கே இருக்கு. ஆனால் இந்த ஞான மார்க்கத்தில் இருந்து சிந்திக்கிறவனுக்கு காஷி இங்கே இருக்கு. அதுதானே ஆக்ஞா சக்கர, இன்ட்யூட்டிவ் பவர் எல்லாம் சொல்கிறோம்.
ஞானம் வெளிச்சம் ஏற்படுறது அங்கே தானே புத்தி. அதனால் வாரணாசி பாருங்க, இப்படி பல விவரங்கள். சரி, எவ்வளோ மொத்தத்தில் என்னன்னு அவிமுக்தகான்னா காசி விஸ்வநாத சிவபெருமான். இங்கே உபனிஷத்து என்ன சொல்கிறது எதுக்குன்னா, அந்த அவிமுக்த உபாசனேன தாரக பிரம்ம புத்திவத். தாரக பிரம்ம புத்திவத்னா he attains the realization of God that takes place. தாரக பிரம்மனா தரிப்ப செய்கிற அந்த செல்ஃப் நாலேஜ் புத்திவத் பிரம்ம. தாரக பிரம்மன்னா எந்த பிரம்ம ஜானம் ஒரு ஜீவன் அஜ்ஞானத்தின்னு தாண்ட வைக்கிறதோ அப்படிப்பட்ட தெளிவு புத்திவத். அது எப்படியோ தத் சாமர்த்தியாத். அதே மாதிரி தான் இந்த உபாசனுடைய சாமர்த்தியத்தினால பை தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெடிடேஷன் ஆன் எட்ரிபியூட்லெஸ் நிர்குண பிரம்ம உபாசனை, அதுதானே டாபிக். நமக்கு என்ன பண்ணு பாருங்க, மூலா அவித்யா நிவர்த்திகா தி ஜாயத்தை. இந்த புத்திக்குள்ள இருக்கிற மூலா அவித்யா, அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் மூலா அவித்யாயே நமஹ. த பிரைமரி இக்னோரன்ஸ், பிரைமார்டியல் இக்னோரன்ஸ், மூலா அவித்யா. அது இந்த உபாசனை நீக்கும். எப்படி சடனாக நீக்காது, கிரமமாக அது புரிஞ்சுக்கணும். அது அந்த கொட்டேஷன் எப்பவுமே இருக்கணும். அப்படி ஆகி தீஹி என்னாகும், மூலாவித்யத்தில் நிவர்த்தி ஆகப்படுறது. அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். செல்ஃப் எவைடன்ஸ் இன் த செல்ஃப், ஞானனிஷ்டவான் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாபால உபனிஷத்து விஷயம் சொல்லி, அது மாதிரி இங்கே விவரணை. அதுக்கு பிறகு அடுத்த 141 இது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்ருதியில் கூட இந்த ஞானம் அடையிற அவனுக்கு உபாசனை பண்ணிட்டான், அப்புறம் ரொம்ப பக்வி ஆயிட்டான், அப்புறம் திரும்பி அந்த விசாரணை இப்போது மெச்சூர் ஆகிடுது. விசாரணை சத்தியம் அங்கே இருக்கே, நவ் இப்போது அந்த எந்த ஒரு திரும்பி சந்தேகமில்லாத கன்ஃபர்மேஷன், அபரோக்ஷ ஞானானுபூதி. அப்படி ஏற்பட்டவனுடைய அவன் என்ன பாவனையில் இருப்பான், என்ன அவனுக்கு ஏற்படும் అనేది இன்னொரு ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டதனை. உத்தர நரசிம்ம தாபனீய உபனிஷத்து, நரசிம்ம உத்தர தாபனீய உபனிஷத்துன்னு கோட் பண்ணுறார். சோகாமோ நிஷ்காம இதி யஷரி, சோகாமோ நிஷ்காம இதி யஷரீரோ நிரிந்திரியः அபயம் ஹீதி முக்தத்வம் தாபனீயே பலம் ஸ்ருதம். இந்த நிர்குண பிரம்ம உபாசனை பற்றி அந்த நரசிம்ம உத்தர தாபனி உபனிஷத்தில் பல அத்தியாயங்களுக்குள்ள வேறு வேறு இடத்துல பல ஸ்லோகங்களும் சொல்லப்பட்டது. வித்யாரண்ய சுவாமி இங்கே அந்த ஸ்லோகம் எல்லாம் கோட் பண்ணாமல் அந்த ஒரு ஸ்லோகத்தில் எந்த இடத்துல இந்த விஷயம் வருது, எந்த இடத்துல இந்த விஷயம் வருதுன்னு இவர் அதெல்லாம் ஃபுட் நோட்டில் கூட சில புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அத்தியாயத்தில் அந்த 3வது ஸ்லோகம் அப்படி இப்படின்னு மொத்தத்தில் அதில் ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு சொல்கிறார். இதெல்லாம் அந்த நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணிட்டு அவனை கிரமமுக்தினாலேயோ இந்த லோகத்திலையோ பிரம்ம லோகத்திலையோ அவனை ஞானமடைகிறான். அந்த விசாரணத்வாரா அவனுடைய பலம் என்ன, அந்த ஞானம் ஏற்பட்ட பலம்னு சொன்னால் அது அந்த முக்தி అనేది என்ன అనేది டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இங்கே பார்த்தோம்னா சஹ அகாமஹா நிஷ்காமஹா, இது ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். வேறு வேறு ஸ்லோகத்தில் மந்திரத்தில் அந்த உபனிஷத்து. சஹ அகாமஹா இது முக்தத்வம். ஓகே, முக்தி எந்த 2 வார்த்தை எடுத்துக்கிறோம், அகாமஹா நிஷ்காமஹா. நிஷ்காமஹான்னா இந்த இப்போ இங்கே எந்த டிசைரும் இல்லை. இப்போ இங்கே நோ டிசைர் அபவுட் எனி வேர்ல்ட்லி அச்சீவ்மெண்ட்ஸ். அகாமஹான்னா
இனிமேல் ஏதாவது பேலன்ஸ் இருந்து மறுபடியும் டிசைர்ஸ் வரப்போகிறதா அப்படின்னா அந்த வரப்போகிற டிசைர்ஸ் எனக்கு கிடையாது. ஏன்னா சில வாட்டி இப்போ இல்லை சுவாமி டிசைர்ஸு, அப்புறம் ஏதாவது வரலாம், அப்படி எதுன்னு அப்படி இல்லை. ஸோ இப்போ இல்லை, அப்புறம் வரப்போகிறது இல்லை. எப்படி அந்த சஞ்சிதமும் கிடையாது, ஆகாமியும் கிடையாது, அந்த மாதிரி. ஸோ நிஷ்காமஹா. ஓகே, இல்லைன்னா அந்த சீடு கூட, டிசைருடைய சீடு கூட இருக்காது, ஏதாவது வாசனை எல்லாம் போச்சு. அப்புறம் நிஷ்காமஹா அகாமஹா இதி. இதி என்ன? ஹூ அட்டைன் த செல்ஃப் ரியலைசேஷன். அஷரீரஹ நிரிந்திரியஹ. அஷரீரஹ அப்படின்னா எந்த அவனுக்கு ஷரீரம் நான் தேகாபிமானமே எல்லாம் விட்டு போச்சு. நோ மோர் பாடி ஐடென்டிஃபிகேஷன், தேகம் நானே பாவமே இல்லை, அபவுட் த கிராஸ் பாடி. அப்புறம் நிரிந்திரியன்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லை, சூக்ஷ்ம சரீர பாவனை, சூக்ஷ்ம சரீர நானே பாவனை இல்லை, விட்டு போச்சு. அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும் காரண சரீரம் கூட. ஏன்னா 3 சரீரங்கள் நான் இல்லையே. திரிஷு தாமசி யத்போக்யம் சரீர த்ரய விலக்ஷண அகம் சாட்சி தேபியோ விலக்ஷண சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவ. அப்புறம் கடைசியில் அபயம். அபயம் விந்ததே ததோ பயம் பவதி. அபயம் பவதி. தைத்திரிய உபனிஷத்து கூட இதே விஷயம் சொல்லுது. ஃபியர்லெஸ்னஸ். லிபரேஷனுக்கு ஒரே ஒரு சின்னம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம் என்னென்னா ஃபியர்லெஸ்னஸ். எந்த காரணத்தினாலும் எதினாலையும் பயம் இல்லை. ஓகே, லிபரேஷன். அப்புறம்னா நிரங்குஷா திருப்தி அண்ட் துக்க நிவத்தி அபயப்பிராப்தி. அப்படி தானே படிச்சிருக்கோம் வேறு அத்தியாயத்தில். ஸோ இந்த விதமாக இந்த பலம், ஞானம் அடைஞ்ச அந்த பலம், இது எங்கே மிச்சமெல்லாம் அந்த இடம், அந்த உபனிஷத்தில் இந்த டிஸ்கஷன் வந்து அபவுட் தி நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணி கிரமமுக்தியாக அப்புறம் போய் முக்தி அடைஞ்சவன் பற்றி. அப்படின்னா அவன் ஜீவன் முக்தி இங்கே அடைஞ்சாலும் சரி, அங்கே போய் ஜீவன் முக்தனானாலும் சரி. அப்போது நிர்குண உபாசனை అనేది இருக்கு, அது பண்ணிகிட்டே இருக்கணும். நிர்குண பிரம்ம உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு, நிர்குண பிரம்ம உபாசனை ஏன் சிறந்ததுன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் 142 வந்து உபாசனஸ்ய சாமர்த்தியாத் வித்யோத்பத்திர்பவேத் ததஹ நான்யः பந்தா இதி ஏதத் சாஸ்திரம் நைவ விருத்தியதே. இவ்வளோ பேசி இது கோட் பண்ண உடனே நிர்குண உபாசனால் முக்தி வருதன் மாதிரி சொல்கிறீங்க திரும்பி வித்யாரண்ய சுவாமி அந்த ஸ்ருதினு கோட் பண்ணி. ஓகே, அப்போ உடனே பூர்வபக்ஷிக்கு ஒரு சந்தேகம். அப்படி என்ன உங்களோட அபிப்பிராயத்தில் என்ன மெடிடேஷனு ஏன் முக்தின்னு கொடுக்குமா? மெடிடேஷன் பிகம்ஸ் தி காஸ் ஆஃப் த முக்தியானே திரும்பி கேள்வி கேட்குறான். ஓகே, ஆத்ம ஜானம் கொடுக்குமா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்படி இருக்க, இந்த மேலே உபனிஷத்தில் வந்து இந்த எடுத்தது நீங்கள் அப்படி ஸ்ருதிக்கு விருத்தமாக நீங்கள் வந்து அது தப்பாக இருக்க. ஓகே, ஏன்னா ஸ்ருதியில் வேறு இடத்துல நீங்களே முன்னாடி சொல்லிட்டீங்க உபாசனா கர்மத்தினால ஞானம் ஒருக்காகவும் வராது, விசாரணனால் மட்டும்தான், சாங்கியனால் மட்டுமே. அப்போது அது சொல்கிறார் உபாசனஸ்ய சாமர்த்தியாத் நாங்கள் ஞானம் வருதுன்னு சொல்லவே இல்லைப்பா. உடனே முக்தி வருமானு சொல்லலை. வித்யோத்பத்தி, விவேகம் ஏற்பட்டு வித்யா, அதான் உபாசனா ஞானம் அப்புறம்தான் முக்தி. நிர்குண பிரம்ம உபாசனா ஞானம் தென் முக்தி. ஸோ வித்ய உற்பத்தி பாருங்கள். இப்போ தான் சொல்கிறாரு அந்த கரெக்ட் வார்த்தை வித்யாரண்ய சுவாமி. முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஓகே, வித்யா த நாலெட்ஜ் அபவுட் தி பிரம்மன் எப்படி கேட்டதுனால விசாரணத்வார பவேத். அதனால் நான் சொன்னது ஒன்றும் விருத்தம் இல்லை, ஞானத்தினால தான் வரும் தவிர உபாசனால தான் முக்தி வருமானு சொல்லி நாங்கள் சொல்லவே இல்லை. நான் என்ன
ஸ்ருதியே சொல்கிறது இல்லை. இன்னும் வேணுமுன்னா இதுக்கு அதாரிட்டி இருக்கு பாரு. நான் அந்நிய பந்தா வித்யதேயனாய, நான் அந்நிய பந்தா நான் இது வந்து புருஷ சூக்தத்திலோ ஸ்வேதாஸ்வர உபனிஷத்திலோ, புருஷ சூக்திலோ 2 இடத்துல வரும். நானிய பந்தா அயனாய வித்யதே, நானிய பந்தா அயனாய வித்யதே అని சொல்லுது. இது காது கேட்டிச்சோ இல்லையோ அப்படின்னு நானிய பந்தா மேலே ஸ்வரத்தோடு இன்னொரு வாட்டி சொல்லுது. வித்யதேயனாய, வேற மார்க்கமே இல்லை. இந்த ஞானம் வராமே முக்தி అనేది இல்லவே இல்லை అని ஸ்ருதி ரொம்ப உறுதியாகவே சொல்கிறது. அதனால் நான் சொன்னது ஸ்ருதிக்கு விருத்தமாக ஒன்றும் கிடையாது. ந ஏவ விருத்தியதே. நல்லா புரிஞ்சுக்கோ. போதுமா? பார்க்கலாம் அடுத்த வாரம் அடுத்த ஸ்லோகங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.